அப்போ அது ரொம்ப ஒரு ஸ்பேஸ் மெனோவியருக்கு ரொம்ப ஏற்ற ப்ரொப்பலண்ட் அது. ஸோ இந்த ப்ரொப்பலண்ட் மூலமாக க்ரூ ட்ராகன், அதாவது ட்ராகனில் 2 இருக்குது, க்ரூ ட்ராகன் அண்டு கார்கோ ட்ராகன். இந்த கார்கோ ட்ராகன்ஸில் தான் இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள், இவங்களுக்கு தேவையான உடைகள், தேவையான அத்தனையுமே சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இவங்க அப்பப்போ அனுப்பிட்டு இருப்பாங்க. அது போகும், டாக் பண்ணும், சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, திரும்பி அங்கே தேவையானதான் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் ப்ராசஸ். இவ்வளோ நாள் அவங்க அங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அடிக்கடி அவங்களுக்கான கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மாட்டிக்கலாம் கிடல, மாட்டிக்கலாம். இது வந்து பிளான் பண்ணி இருந்தது தான். ஓகே, இது மாட்டிக்கிறது எங்கே மாட்டிக்கிறது? அவங்க ஆல்ரெடி வந்து 8 நாள் போனாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் டெவலப் ஆச்சு. பரவாயில்ல, நீங்கள் வந்து அடுத்த ரிசர்ச் டாஸ்க்கை கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் 6 மந்த்ஸ் இருக்கணும் அதுக்கு. அந்த 6 மந்த்ஸ் டாஸ்க்கு வந்து இவங்க கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான். இது அதுக்கு முன்னால் இவங்க போன உடனே 4 பேர் வந்தாங்களே. ஆமாம், அப்படி வரணும்னா அதில் வந்திருக்கலாம்ல அவங்க. அதனால் வந்து போகுது வருவதெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எர்த் அட்மாஸ்பியரில் வரும்பொழுது இதில் வந்து டிஆர்பிட் பேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டாக்கிங் முடிஞ்ச உடனே டிஆர்பிட் பேன் ஆகும். டிஆர்பிட் பேன் பண்ணி அந்த ஆர்பிட்டில் சுற்றி வரணும். அந்த ஐஎஸ்எஸ் ஆர்பிட்லேருந்து வெளியே வந்து நான் எர்த் ஆர்பிட்டை சுற்றி அந்த எர்த் ஆர்பிட்டில் இருந்து எந்த இடத்துல இறங்க போகிறாங்களோ, இப்போ பசிபிக் ஓஷனில் ஃப்ளோரிடாவில் இறங்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த எந்த இடத்துல இருந்து டிபார்ட் பண்ணி ரீஎன்ட்ரி ஆகணுமோ அந்த இடத்துல ரீஎன்ட்ரி ஆனால் தான் அந்த இடத்துல போய் இறங்க முடியும்.